சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் இன்று மாலை தீர்ப்பு வழங்கப்படும் என அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மாரிசாமி வழங்கிட கேட்கலாம். மாரிசாமி, என்ன காரணம்? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு, இந்த கொலை வழக்கின் தீர்ப்பு இன்று வெளியாக இருந்தது. இன்று காலை, அதாவது காலை 10:30 மணிக்கு மதுரை மாவட்ட நீதிமன்றம் ஆரம்பித்தவுடன் நீதிமன்ற அறிக்கையை நீதிபதி முத்துக்குமரன் வருகை தந்தார். அதைத் தொடர்ந்து நீதிபதி முத்துக்குமரன் இந்த வழக்கின் தீர்ப்பானது இன்று மாலை 4 மணிக்கு வெளியிடப்படும் என்று அறிவித்திருக்கிறார். அதற்கு முன்னதாக இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு மதுரை மத்திய சிறையில் இருக்கும் முன்னாள் சாத்தான்குளம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் உள்ளிட்ட 9 காவலர்களும் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் மதுரை மத்திய சிறையிலிருந்து அழைத்து வரப்பட்டு மதுரை மாவட்ட நீதிமன்ற வளாகத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவரும் மதுரை மாவட்ட 1வது கூடுதல் அமர்வு நீதிமன்றம் முன்பு வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் அவர்களுடைய உறவினர்கள் இருக்கிறார்கள். அந்த பாதிக்கப்பட்ட ஜெயராஜ் பிலிக்ஸ் குடும்பத்தினரும் இன்று மதுரை மாவட்ட நீதிமன்றம் வருகை தந்திருக்கிறார்கள். மதுரை மாவட்ட நீதிமன்றம் பரபரப்புடன் காட்சி தரப்படுகிறது. அதில் இன்று இந்த 4 மணிக்கு தான் இந்த தீர்ப்பு என நீதிபதி முத்துக்குமரன் இன்று காலை நீதிமன்றம் ஆரம்பித்தவுடன் அறிவித்து இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மாரிசாமி. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் இன்று காலை தீர்ப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது மாலை தீர்ப்பு வழங்கப்படும் என நீதிபதி அறிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மாரிசாமி வழங்கிட நாம் கேட்டோம். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.